கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, 2026வது வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம். பிரியமானவர்களே, 2025வது வருஷத்தில் மாத்திரமல்ல, பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தை, பாழாக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தை கர்த்தர் மறுபடியுமாக கட்டுவித்து மறுபடியுமாக பயிரிடமாக்கி செழிப்பாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த 2026வது வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலும் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திலும் பிசாசானவன் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தவைகளை மறுபடியும் கட்டுவிக்கப் போகின்றார். பாழாக்க வேண்டும் என்று நினைத்தவைகளை மறுபடியும் பயிரிடமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், வேத வாசிப்பு, உபவாசம், உடன்படிக்கையின் ஜீவியம், உங்கள் அர்ப்பணிப்பின் ஜீவியம், உங்கள் பலியின் ஜீவியம், உங்கள் ஊழியத்தின் காரியம், உங்கள் சரீர ஆரோக்கியம், இவைகளை பிசாசானவன் உடைக்க வேண்டும் என்று நினைத்ததை மறுபடியுமாக கர்த்தர் கட்டி எழுப்பி பாழாய் கிடந்தவைகளை பயிரிடமாக்கி செழிப்பாக்கி கர்த்தர் உங்களுக்கு 2026வது வருஷத்தில் ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.